வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்னைக்கு சூப்பரான அப்படி போட்ட உடனே கரையக்கூடிய மைசூர் பாக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ட்ரேயோ ஒரு தட்டோ நெய் தடவி வச்சுக்கோங்க. இதில் ஒரு பேனில் சூடான பேனில் 125 ml நெய் போட்டுக்கோங்க. அதில் 100 கிராம் கடலை மாவுங்க. அதை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி தட்டாமல் கிளறணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சள் கலர் நல்ல கோல்டன் கலராக மாறும். இது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 10 minutes ஆகும். இப்போது ஒரு குக்கர் எடுத்து அதில் 200 கிராம் சர்க்கரை போட்டுக்கோங்க. 60 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே மூடி விசில் போட்டுருங்க. 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்தோடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்மளே அந்த வெயிட்டை கொஞ்சம் எடுத்தோம்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். அப்படியே அந்த விசில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதில் நம்ம கிண்டி வச்சுருக்க அந்த கடலை மாவும் நெய்யும் இருக்கு இல்லையா, அதை இதில் போட்டு கிளறுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே அது இறுகிடும். கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பார்த்தீங்களா? இறுகிடுச்சு. இப்போது இதை அந்த நெய் தடவின ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாற்றிடுங்க. நெய் தடவின ட்ரேல மாற்றிட்டு கரண்டியை வச்சு சமன்படுத்துங்க. சமன்படுத்திட்டு உங்களுக்கு நெய் மைசூர்பா மாதிரி ரொம்ப சாஃப்டாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே பீஸ் போட்டுடலாம். இல்லை கொஞ்சம் ஹார்டாக வேணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா பீஸ் போடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு கத்தி வச்சு ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இதில் 15 பீஸ் வந்ததுங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.